5 இயர்ஸ்ல பேலண்டாருக்கு நாமினேட்டே ஆகாம 6th இயர்ல வின் பண்ண ஒரே பிளேயர் உஸ்மான் டெம்பலே. இப்போ வந்து டெம்பலே வந்துட்டு 53 கேம்ஸ்ல 35 கோல் 16 அசிஸ்ட். ஆனா ரஃபீனியா வந்துட்டு 57 கேம்ஸ்ல 59 கோல் கான்ட்ரிபியூஷன் இருக்குது சேர்த்து. இன்னொருத்தர் அந்த லாலிகாவுடைய பிரசிடென்ட் அவரு டெபாஸ், அவரு வந்துட்டு இவர் 23 இயர் ஓல்டு, அதனாலதான் கொடுக்கல, இன்னும் கொஞ்சம் வயசு அதிகமா இருந்துச்சுன்னா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. என்னையா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு எனக்கு. உஸ்மான் பாலண்டார் என்னடா ஜாலியா இது கேட்கவே நல்லா இருக்கடா. அவங்க மேனேஜர்லாம் இந்த மாதிரி ஹைப் பண்றதா தான் நானும் பாலண்டர் வாங்கிருப்போம் வயகாடி. இந்த மாதிரி ஒரு மேனேஜர் வேணும் போய். அப்போ நீ உன் கிளப் சப்போர்ட் பண்ற கிளப்புக்கு ஆடினா கிடைக்காது. நீ இந்த மாதிரி ஜெர்சி போட்டு இருக்கிற கிளப்புக்கு ஆடினா வேணா கிடைக்குமே தவிர உன் கிளப்புக்கு ஆடினா கிடைக்காது. உன் மேனேஜர் உனையவே சப்போர்ட் பண்ண மாட்டார். ஆனால் நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஒண்ணு சொல்லி விரும்புறேன்டா, லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பேலண்டாருக்கு நாமினேட்டே ஆகாம 6th இயர்ல வின் பண்ண ஒரே பிளேயர் உஸ்மான் டெம்பலே. அவனே எதிர்பார்த்திருக்க மாட்டான்டா. நம்ம என்ன எல்லாரும் கலாய்க்கிறது என்ன, வருவான் இன்ஜர் ஆவான் போவான் அப்படின்னு கலாய்ச்சிட்டே இருந்தாங்க. கடைசியில பார்த்தா நீ சொன்ன மாதிரி நாமினேட்டே இல்லாம லிஸ்ட்லயே இல்லாம திடீர்னு வந்து வின் பண்ணிட்டான். வருஷம் அவங்கவுங்க வந்து லிஸ்ட்ல இருக்கிறாங்க நிறைய பேரு. இந்த வாட்டி ஐ வில் கம் பேக் 10x ஆங்கர்னு வேற ஒருத்தர் சொன்னாரு வினிசியஸ்ன்ட்டு. அவர் ஆளையே 10x டவுன்ல போயிட்டாரு போன சீசன். பட் அப்படியெல்லாம் நடக்கிற போது திடீர்னு வந்துட்டு லிஸ்ட்லயே இல்லாம எனக்கு என்ன சர்ப்ரைசிங்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு டெம்பலே நீ டீமுக்கே வேணாம் நீ உட்காருன்னு இந்த ஆர்சனல் கேம் குரூப் ஸ்டேஜ்ல எல்லாம் உட்கார வச்சாங்க. நீ எல்லாம் வேணாம் ஸ்குவாட்லன்ட்டு. அதுக்கப்புறமா என்னமோ ரிடெம்ஷன் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஒரு பிரில்லியன்ட் கம்பேக். அதெல்லாம் வேற என்ன மாதிரி ஸ்டோரி இதெல்லாம். ஆமா. சோ இந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க. திஸ் இஸ் த ரியாக்ஷன் டு த பேலண்டார் அவார்ட்ஸ். பயங்கர நிறைய அவார்ட்ஸ், 13 அவார்ட்ஸ் டோட்டலா கொடுத்தாங்க அந்த அன்னைக்கு. பட் நம்ம மெயின் ஃபோக்கஸ் பேலண்டார்ல இருக்க போகுது. ஃபர்ஸ்ட்லி சுபாஷ், பரவலாக இப்ப பேசப்படுற விஷயம் பேலண்டார் எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்னா, டாப் 50 நேஷன்ஸ்ல இருந்து ஜேர்னலிஸ்ட் 2 பேரை வச்சு ரேங்கிங் கொடுத்து முடிவு பண்றாங்க. அதை பத்தி ஒரு தனி வீடியோ இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருந்தோம். அது நம்ம சேனல் இருக்கும் பாருங்க. இது வந்து அக்யூரேட்டான டெபிக்ஷனா? அது எல்லாரும் கேட்கறது அதான். இது போடா, இதெல்லாம் பிஆர் அவார்டுறா, இப்போ பேலண்டார் பத்தி இதெல்லாம் நீங்க யாருமே கண்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுடா. அந்த காலத்து யோஹன் கிரைஃபே சொல்லியிருக்காரு, இதெல்லாம் சும்மா நீங்க யாரு அதிகமான பிஆர் இருக்கோ அவனுக்கு தான் வின் பண்ணுவான், இது ஒரு பாப்புலாரிட்டி அவார்டுன்னு சொல்லியிருக்காரு அப்பவே. சோ இது கரெக்டான டிபிக்ஷன் நினைக்கிறியா? டாப் 50 கண்ட்ரீஸ்ல இருந்து 2 ஜேர்னலிஸ்ட் எடுத்துட்டு ஓட்டு பண்றதுங்கிறது. இதுல நிறைய வாட்டி நிறைய பேர் ஸ்கேம் ஆயிருக்காங்க. அதனால எனக்கு புரியுது அவங்க ஏன் இப்படி ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாம் வெறுத்துட்டாங்க, இதெல்லாம் வந்து ஒரு சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு. ஏன்னா இப்பயுமே இந்த சீசன் எடுத்து பார்த்தோம்னா டெம்பலே வின் பண்ணியாச்சு, எல்லாம் ஓகே. ஆனா எல்லாரும் கேட்பாங்க அவங்களோட ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோன்னா ரஃபீனியா வந்துட்டு ரொம்ப நிறைய கோல்ஸ். ஆக்சுவலா இருங்க கரெக்டான ஸ்டாட்ஸ் கூட சொல்றேன். ஸோ வந்து டெம்பலே வந்துட்டு 53 கேம்ஸ்ல 35 கோல்ஸ் 16 அசிஸ்ட். ஆனா ரஃபீனியா வந்துட்டு 57 கேம்ஸ்ல 59 கோல் கான்ட்ரிபியூஷன் இருக்குது சேர்த்து. இவன் 51. ஸோ அப்படிப்பா இவன் வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் கோல்ஸ் அசிஸ்ட்னு பாப்பியா, இல்லைன்னா வந்துட்டு சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சாதான் இப்ப ரிபேரிஸ் பண்ணாரு பாரு, சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சாதான் நீங்க கொடுப்பாங்கன்ட்டு அந்த மாதிரி இருக்குது. அப்புறமா பார்த்தனா ஒரு சீசன்ல வந்துட்டு இவன் தேரி ஆண்ட்ரி 2004ல ஜெயிச்சிருக்கணும்னு வாங்க. ஆனா வந்துட்டு அவர் ஜெயிச்சிருப்பாரு, நெட்வெட் ஜெயிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடந்திருக்கிறதுனால நம்ம பசங்க எல்லாம் வெறுத்திருக்காங்கன்றது ஒரு நியாயமான ஒரு பேச்சு தான். அதாவது எனக்கு இத்தனை வருஷமா வந்து சார்லஸ் ரொனால்டோ மெஸ்ஸி மாறிட்டே இருந்தனால எனக்கு வந்து அந்த பேலண்டாரோடைய மீனிங்கே மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். கோல்ஸ் இத்தனை போடணும், அசிஸ்ட் இத்தனை வைக்கணும், இத்தனை ட்ரோஃபி ஜெயிக்கணும், அப்படி இருந்தா தான் நீ பேலண்டார் இருக்க முடியுங்கிற ஒரு மீனிங்கே மாறிடுச்சுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த காலத்துல இவ்வளவுலாம் உட்காந்து நம்ம நுணுக்கமாலாம் பார்க்கல. பேலண்டார் கொடுக்கும் போது எவ்வளவு எஃபெக்டிவா ஒரு பிளேயர் வந்து அந்த டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான், கான்ட்ரிபியூட் பண்ணனால அந்த டீம் எவ்வளவு வின் பண்ணிருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறோம். அதுக்கான கிளாசிக் எக்ஸாம்பிளா இந்த பேலண்டார் அவார்ட்ல நான் விட்டினியாவை பாக்குறேன். விட்டினியாவை திருப்பி 3rd வந்தான். ஓகே, இஸ் அ டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர், கோல்ஸ் கிடையாது, அசிஸ்ட் கிடையாது, அதையெல்லாம் பார்க்காம அட்லீஸ்ட் அவன் 3rd வந்தான். போன வருஷம் ராட்ரி சேம் கேட்டகரி, எவ்வளவு எஃபெக்டிவா மேன் சிட்டிக்கு இருந்தா, கோல்ஸ் இல்ல அசிஸ்ட் இல்ல, பட் கோல்ஸ் இருந்துச்சு, பட் ஸ்டில் மத்த நம்பர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இல்லன்னு கொடுக்கும் போது எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ஓகே, விட்டினியாவை ரேங்க் பண்ணியிருக்காங்க இவனுங்க, அட்லீஸ்ட் கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் மட்டும் பார்க்காம எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் வேணும்னு சொல்லிட்டு பார்த்துருக்கானுங்க அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உனக்கு கேட்கறேன். 30ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, 30ல இருந்து 10 ஆச்சு. அந்த 20ல யாரு டாப் 10க்குள்ள வந்திருக்கலாம்? 1 ஆப்ஷன் தான் நீ கொடுக்கணும்.
அந்த 20ல இருந்து டாப் 10 தான் வந்திருக்கணும்னா ஐ ஃபீல் மேபி வந்து பெட்ரி வந்திருக்கலாம். ஏன்னா பெட்ரியோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த பார்சா டீம்ல வந்து ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஐ ஃபீல் பெட்ரி வந்திருக்கலாம். அப்படி இல்லாம இன்னும் ஒரு ஷவுட் அவுட் தரணும்னா மேபி நம்மளோட ஹாரி கேனுக்கு தரலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு இன்கிரெடிபிள் சீசன் இருந்தது. ஸோ இவங்க 2 பேர் தான் என்னோட செலெக்ஷன் சொல்லலாம். நீ யாரு நினைக்கிற? நான் வந்து டாப் 10 இல்ல. ஃபர்ஸ்ட்லி வேண்டைக் வந்து டெஃபினெட்லி நாட் 28th. த வே ஒரு சீசன் அவனுக்கு இருந்தது வந்து ஆஸ் அ டிஃபெண்டர். நான் இது பயசுக்குலாம் சொல்ல. கிறிஸ்டாங்க நீ சொல்ற இல்ல நியாயமா பேசுறா. எப்பறா நியாயமா பேசட்டுமா? ஆடுனான்றது வேற. பட் உன் டிஃபெண்டரா நீ க்ளீன் ஷீட் வச்சிருக்கியா இல்லையா? நியாயமா பேசட்டுமா? நீ நியாயத்தை தானே கேட்ட. நம்பர் 27 டெக்லன் ரைஸ் எதுவுமே வின் பண்ணல. 2 ஃப்ரீ கிக் ரியல் மேட்ரிட் அடிச்சதுக்குலாம் மேல கொடுக்க முடியாது 27ல. எப்படி வேண்டைக் 28? நீ லாஜிக் படி சொல்லு. நீ தான் நியாயமா கேட்ட. எப்படி? நான் சொல்றேன் விக்டர் கியோகரஸ் 15ல இருக்கான்டா. அதுல அந்த லிஸ்ட் வந்து அவங்க எப்படி பண்றாங்கன்றது நமக்கு தெரியாது. அது வந்து அதனால தான் நான் சொல்றேன் வேண்டைக்கே நான் டாப் 10ல போணும்னு சொல்ல. 28th இஸ் நாட் ஜஸ்டிஃபைட் அப்படிங்கறத சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் டாப் 10ல இருக்க வேண்டிய ஆளு ஹாரி கேனோட மைக்கேல் ஒலிசே. ஒலிசே செம்ம சீசன் போன வருஷம். ஹாரி கேனோட மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியலா பயன் முனிக்கு இருந்தது போன வருஷம் பார்த்தா ஒலிசே தான். ஒலிசே டாப் 30ல 30th முடிச்சான். தட் இஸ் அவுட்ரேஜியஸ். இதை பொறுத்த வரைக்கும் பல பேர் அவனுக்கு மேல எதுவுமே இல்லாம முடிச்சாங்க. அவன் அத்தனை ட்ரோஃபி வின் பண்ணி ஒலிசே 30th முடிச்சிருக்கான். அண்ட் ஆப்வியஸ்லி பெட்ரி 11th முடிச்சிருக்கான். பட் டெஃபினெட்லி பெட்ரி should have been in the top 10. நோ டவுட் அபவுட் இட். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பிளேயர் வந்து should have deserved more. நீ சொன்ன ஹாரி கேன் அவுட்ரேஜி சீசன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைக்கர். அவன்லாம் டெஃபினட் டாப் 10க்குள்ள வந்திருக்கணும். ஓகேவா? சரி, இப்பெல்லாம் டாப் 10க்குள்ள யார் டாப் 10க்குள்ள ஸ்கேம் பண்ணா? ஃபர்ஸ்ட் அத சொல்லு. யார் ஸ்கேம் பண்ணிருக்கா டாப் 10க்குள்ள வந்து? நம்ம ஃபர்ஸ்ட் டாப் 10 லிஸ்ட் சொல்லிடலாம். வந்து வின்னர் ஆப்வியஸ்லி டெம்பெலே. செகண்ட் பிளேஸ்ல வந்து லமின் யமால். நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் யமால் ஜெயிப்பாருன்னு. பட் செகண்ட். தேர்ட்ல விட்டீனியா. ஃபோர்த்ல மோ சாலா. ஃபிஃப்த்ல ரஃபீனியா, ஹக்கீமி, எம்பாப்பே, கோல் பாமர், டானரோமா அண்ட் மெண்டஸ். இது எல்லாத்துலயும் வந்துட்டு ஒரே ஒரு கருப்பாடு மட்டும் இருக்குது. அந்த பேரை நான் சொன்னா என்னையே திட்டுவீங்க. அதனால அந்த பேரை சொல்லல. பட் இந்த கருப்பாடு யாருன்றது ரொம்ப எவிடென்டா இருக்கு இந்த லிஸ்ட்ல. ஆமா, அதாவது டாப் 10 லிஸ்ட்ல வந்து 5 பேர் பிஎஸ்ஜில இருக்காங்க. 1 லிவர்பூல், 1 ரியல் மெட்ரிட், 1 செல்சி, இன்னும் 2 பார்சலோனா. ஓகேவா? இதான் டாப் 10ல வந்து முடிச்ச பிளேயர்ஸ் உடைய கிளப்ஸ். சோ இதுல எல்லாத்தையுமே முடிச்சதோட இந்த பேலண்டார் வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும். ரீசன்சி பயசம்பாங்க. அந்த ஓட்டிங் போடுற சமயத்துல யார அதிகமா நியூஸ்ல வராங்களோ அவங்களுக்கு டப்புன்னு ஓட்டு உழுகும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு என்ன ஸ்லையா வந்து சாலா இன்னும் அதிகமா முடிச்சிருக்கணும்னு சொல்ல வர நீ. இல்லடா, நான் ஓப்பனா சொல்லட்டுமா? சாலா வந்து நான் என்னோட ஆர்டர் சொல்ற பேலண்டர். ஓகேவா? ஓகே ஃபர்ஸ்ட் அப்படி போவோம். இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாப் 10ல ஸ்கேம் பண்ணது ஒரு ஆள். அது வந்து கோல் பாமர். ஓகேவா? ஏன்னா ஸ்டார்டிங் ஆஃப் 2025 வந்து இப்ப வந்து அப்ப FIFA கிளப் வேர்ல்ட் கப் ஒரு ரொம்ப சீரியஸான காம்படிஷனா கன்சிடர் பண்றாங்களா அவங்க? அப்புறம் அது அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் கோல் பாமர் அந்த பொசிஷன் வந்திருக்க முடியும். கண்டிப்பா வரக்கூடிய ஒரு இதுமே இல்ல அவனுக்கு. கண்டிப்பா எக்ஸாக்ட்லி. நீ வந்து பேலண்டார் வருஷத்துல ஐ மீன் FIFA வேர்ல்ட் கப் கிளப் வேர்ல்ட் கப் வருஷத்துல பேலண்டார் இருந்துச்சுன்னா கிளப் வேர்ல்ட் கப் இஸ் வெரி நெசசரி. புரிஞ்சுதா இப்போ? ஏன்னா அப்பதான் ஓட்டிங் நடக்கும். ஒரு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல. நீங்க வந்து அப்ப ஒலிம்பிக்ஸ் நடக்கிறப்ப ஒலிம்பிக்கோ சீரியஸ் டோர்னமெண்ட் எடுத்துக்க வேண்டியதானே. அதுல யார் பெர்ஃபார்ம் பண்றானோ அது நான் இங்க பாரு, அதைத்தான் நான் சொல்றேன். இதாவது இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீ பிஆர் பண்ணி இப்ப நீ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேக்குறேன்டா. ஆப்பிரிக்கால இருக்கிற ஜேர்னலிஸ்ட் எல்லாமே யாருமே மோசாலாக்கு ஓட் பண்ணல. ஓகேவா? அது வந்து அவுட் ரைட்டா வெளியே வந்து அது வந்து தெரிஞ்சிருக்கு. ஏன் இதுல பயஸ் தவிர வேற என்ன சொல்ல முடியும்? நீ சொல்லு. அவங்க வந்து எல்லாரும் தான் சாலாவோட சீசன் பார்த்தாங்க. ஒருத்தர் கூட சாலாவை டாப் 5ல கூட வைக்கல. எப்படி அது? யாராச்சும் ஃபுட்பால் பாக்குற ஜேர்னலிஸ்ட் டாப் 5 வைக்காம இருப்பாங்களா? இல்ல. அதாவது அந்த ஓட்டிங் போடுற சமயத்துல FIFA கிளப் வேர்ல்ட் கப் உலகம் ஃபுல்லா போச்சு. கரெக்டா? டாசன் நெட்வொர்க் வந்து மேட் ஷூர் உலகம் ஃபுல்லா எல்லாத்துக்கும் போச்சுன்னு. அந்த சமயத்துல கோல் பாமர் ஹேட் a குட் டோர்னமெண்ட். அதுல ஆப்வியஸ்லி he'll get into the debate and he finished what? கோல் பாமர் finished 8th. அது வந்து கீழ இருக்கிற பெட்ரி, குவார்ட்செலியா கூட half a season நாப்போலி நல்லா பண்ணி பிஎஸ்ஜில போய் half a season நல்லா பண்ணி he finished 12th. அதுல ஹாரி கேன் எப்படி நீ கம்பேரே பண்ண முடியாது? அதெல்லாம் நீ ஒண்ணுமே கம்பேரே பண்ண முடியாதா? சோ என்னை பொறுத்த வரைக்கும் டாப் 10ல ஸ்கேம் பண்ணது வந்து கோல் பாமர். 1 5 பிஎஸ்ஜி பிளேயர்ஸ் இருக்காங்க. நீ எடுக்கவே முடியாது. பிகாஸ் டொமஸ்டிக் ட்ரபிள் அந்த சூப்பர் கப் 4th ட்ரோஃபி சாம்பியன்ஸ் லீகும் வின் பண்ணி கிளப் வேர்ல்ட் கப்லயும் ஃபைனல் வரைக்கும் போனாங்க. சோ தட் இஸ் ஜஸ்டிஃபைட். 5 பிளேயர் டாப்ல இருந்து இருக்கிறது வந்து ஜஸ்டிஃபைட். அது நீ எதுவுமே சொல்ல முடியாது. 2 பார்சலோனா பிளேயர்ஸ் ஹேட் இன்கிரெடிபிள் சீசன்ஸ். அதை நீ எதுவும் சொல்ல முடியாது.
ஓகேவா? அண்ட் மோ சாலா நீ ஆப்வியஸ்லி ஒன்னும் சொல்ல முடியாது. ஹேட் அன் இன்கிரெடிபிள் சீசன். சாலா பொறுத்த வரைக்கும் என்னுடைய டாப் 3 அப்படின்னா, ஓகே ஃபர்ஸ்ட் பேசுவோம். டெம்பல்லே உனக்கு எனக்கு ஓகேவா? நீ என்ன நினைக்கிற? டெம்பலே ஐ ஃபீல் டிசர்வ்ட். ஏன்னா வந்து சாம்பியன்ஸ் லீக் வின் பண்றதுக்கு முக்கியமான காரணம் அவன் தான். ஸோ ஐ ஃபீல் சிங்கிள் ஹேண்டட்லி அவன் பெர்ஃபார்மன்ஸ்னாலே டெஃபினட்டா நம்பர் ஒன்ல இருக்கலாம் தான். எனக்கும் அதுல ஒன்றும் டவுட்ஸ் இல்ல. டெம்பலே நிறைய பேர் வந்து லமீன் யமால் ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னா ஃபார் மீ டெம்பலே ஹேட் அ பிகர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த டீம் தென் யமால். ஏன்னா சம்டைம்ஸ் யமால் ஆடலினாலும் ரஃபீனா கோல் போட்டு அவங்க ஜெயிச்சாங்க நிறைய கேம். டெம்பலே வந்து மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் வந்து கோல் இல்லைனாலும் பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ்ல அந்த டீம்ல இருந்தான். நான் யமால் இல்லைன்னு சொல்ல யமாலோட டெம்பலே அதிகமா இருந்தான்னு சொல்றேன். அப்படி எடுத்து பார்த்தாலும் ட்ரோஃபீஸ் கணக்கு வந்துடும். எடுத்து பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி டெம்பலே ஹையர். ஸோ ஃபார் மீ டெம்பலே ஷுட் ஹவ் ஃபினிஷ்ட் ஃபர்ஸ்ட். எனக்கு அதுல எந்த டவுட்டுமே இல்லை. சரியா? எனக்கு அந்த செகண்ட் தேர்ட்ல தான் எனக்கு இது. எனக்கு வந்து ரஃபீனியா ஷுட் ஹவ் ஃபினிஷ் செகண்ட். ரஃபீனியா ஹேட் அ மச் பெட்டர் சீசன் தென் யமால் என்னை பொறுத்த வரைக்கும். நீ செகண்ட் யார் பார்த்த? அதுதான். ஏன்னா வந்து பார்சா ஃபேன்ஸே வந்துட்டு ரஃபீனியா தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து அவன் வின்னர் அளவுக்கு பேசிட்டு இருக்க ஒருத்தர் செகண்ட் தேர்ட்ல கூட முடிக்கலன்றது ஒரு சர்ப்ரைஸ் தான். யமால் டெஃபினெட்லி அடுத்த ஒரு 2-3 சீசன்லயே அவன் டெஃபினட்டா வின் பண்ணிடுவான். ஐயா இன்கிரெடிபிள் டேலண்ட், அது இல்லைன்னு சொல்லல. பட் இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான். ஸோ நான் வந்து ஐ ஃபீல் நீ சொன்ன மாதிரியே ரஃபீனியா ஷுட் ஹவ் பீன் டெஃபினெட்லி இந்த டாப் 3. இன்னொரு ஸ்கேமையும் நான் சொல்லிடுறேன். ஸ்கேம்னு இல்ல, இவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னு தெரியல. நான்லாம் வந்துட்டு நூனோ மெண்டஸ்க்கு பேலண்டர் ஷவுட் அவுட்டே கொடுத்தேன். அவனை பார்த்தனா அக்கீமி சபவ் நூனோ மெண்டஸ். நூனோ மெண்டஸ் வந்துட்டு சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சு நேஷன்ஸ் லீக் வேற ஜெயிச்சிருக்கான் நேஷனல் டீம். அதுல கோல் வேற இம்பார்ட்டன்ட் ஃபைனல்ஸ் அண்ட் செமிஃபைனல் ஸ்டேஜ்லாம். அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து நீங்க மதிக்காம அக்கீமிய மேல தூக்கி போட்டுறீங்க. உங்களுக்கே முதல்ல என்ன கன்ஃபியூஷன் ஒன்றும் புரியல எனக்கு. எனக்கு அதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு டிஃபெண்டர் தூக்கி டாப் 10ல போட்டாங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நீ வந்து இந்த காலத்துல வந்துட்டு 2 டிஃபெண்டரா ஓகே அகிமியும் போட்டிருக்காங்க, நூனோ மெண்டஸையும் போட்டிருக்காங்க. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். அப்பாடா இவனுக்கு வந்து சீரியஸா அதெல்லாம் பாத்திருக்காங்க அப்படின்னு. ஐ வில் மேக் அ கிளைம் ஃபார் சாலா டு பி தேர்ட். ஏன் சாலா ஏன் எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா லிவர்பூலோட சீசன் மார்ச்லயே முடிஞ்சிருச்சு. ஓகே ஏற்கனவே பிரீமியர் லீக்ல 15 பாயிண்ட் சீசனும் முடிஞ்சது. அதுவும் சொல்லு. அதான் சொல்றேன். எக்ஸாக்ட்லி சாலா சீசனுமே முடிஞ்சிருச்சு. அது நம்ம பொய்யே சொல்ல முடியாது. ஏன்னா மார்ச் மாசத்துக்கு அப்புறம் சாலா போட்ட கோல் ரொம்ப ரொம்ப கம்மி. சாம்பியன்ஸ் லீக் விளையாடவும் இல்ல. எஃப்ஏ கப்லயும் அப்ப வெளியே போயிட்டாங்க. அண்ட் மார்ச்லயே தான் வந்து சாம்பியன்ஸ் லீக் போன அடுத்த வீக்கெண்டே இதுலயும் அவுட். கேரபோ கப் ஃபைனலும் தோத்தாச்சு. சோ எஃபெக்டிவ்லி மார்ச்சோட முடிஞ்சுச்சு. மார்ச்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் வந்து சாலா பேர் அதாவது நியூஸ்லயே இல்ல, எதுலயுமே இல்ல. அப்படிங்கும் போது வந்து யாருக்குமே வெளியே போற வேண்டிய இதுவே கிடையாது. என்னைய பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ஆர் வின்னிங் த பேலண்டர் ஓகேவா, இந்த காலத்துல யூ நீட் டு பி a சாம்பியன்ஸ் லீக் வின்னர். அன்லெஸ் யூ ஆர் ரொனால்டோ ஆர் மெஸ்ஸி. நீ வந்து கண்டிப்பா சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிருந்தாதான் உங்களுக்கு வந்து ஒரு +1 ஸ்கோர் ஈஸியா வந்துரும் உனக்கு. சோ அது இல்லாம நீ இன்கிரெடிபிளி அவுட்ரேஜஸா பெர்ஃபார்ம் பண்ணா வேணா உனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பட் ஏன்னா நம்ம யூஸ்வலா இப்ப என்னன்னா இப்ப பார்த்து வந்து ரொனால்டோ மெஸ்ஸி சீசன் வந்து அவங்க 2 பேருமே இன்சேன் நம்பர்ஸ். கன்ஃபார்மா இந்த 2 கிளப்புக்குள்ளதான் வந்து சாம்பியன்ஸ் லீக் இருக்கும். சோ அதனால வந்து கொஞ்சம் ஈஸியா தான் டிசைட் பண்றது யார் அந்த சீசன் அதிகமா கோல் போடுறா, சாம்பியன்ஸ் லீக் யார் வச்சிருக்கான்ட்டு ஓரளவுக்கு ஈஸியா நம்ம வந்து வின்னர் கொடுத்துலாம். அந்த அவுட்ரேஜஸ் நம்பர்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து நார்மலுக்கு வரும் மறுபடியும். இப்போ வந்து ஒரு சீசனுக்கு ஒருத்தர் தான் வின் பண்ணுவாரு கண்டினியூ. இப்போ டெம்பிளேவே அடுத்த சீசன் வின் பண்ணா வாய்ப்பு இல்லை, ஆல்ரெடி இன்ஜர்ட் அவன். ஸோ அதனால வந்துட்டு மறுபடியும் பேஸ் நார்மலுக்கு வர்றப்போ வந்துட்டு நிறைய கிரைட்டீரியாஸ் பார்க்க வேண்டியது இருக்கா. ஸோ இப்போதான் வந்துட்டு கூத்தி ஆரம்பிக்குது பேலண்டர்ல. எக்ஸாக்ட்லி. என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் யூ நீட் டு மேக் த ஃபைனல். இல்லைன்னா ஒரு அவுட்ரேஜியஸ் நம்பர்ஸ். பட் அதை தவிர்த்து வந்து எல்லாரும் சொன்ன விஷயம் வந்து இந்த ரமீன் யமாலோட அப்பா வந்து ஹீ இஸ் பின் த பெஸ்ட் பிளேயர். எப்படி அவருக்கு வந்து கொடுத்து ஏமாத்துனீங்க, கொடுக்காம ஏமாத்துனீங்கன்னு தெரியவே இல்லை அப்படின்னு அவர் சொன்னாரு. இன்னொருத்தர் அந்த லாலிகாவுடைய பிரசிடென்ட் அவரு டெபாஸ் அவரு வந்துட்டு இவரு 23 இயர் ஓல்டு அதனாலதான் கொடுக்கல, இன்னும் கொஞ்சம் வயசு அதிகமா இருந்துச்சுன்னா கொடுத்திருப்பாங்க அப்படின்னு. என்னையா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு எனக்கு அதை கேட்கும்போது. லமீன் யமால் 23 கூட கம்மியா இருக்கானா? 17 இயர்ஸ் சொல்றான் அவன். சரி 17 whatever 23க்கு கம்மியா இருக்கான். அதனால வந்து அவனுக்கு கொடுக்கல. மேல இருந்திருந்தா வந்து கொடுத்திருப்பாங்க. அதனாலதான் அவனுக்கு வந்து அந்த இந்த ட்ரோஃபி கொடுத்தாங்க. யாரு அந்த கோப்பா ட்ரோஃபியா கோப்பா கொடுத்தாங்க அவனுக்கு அப்படின்னாங்க. யாராச்சும் கோப்பா பிளஸ் பேலண்டார் வின் பண்ணாங்களா சேம் சீசன்ல? ஐ டோன்ட் திங்க் சோடா. மக்கள் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல பார்வையில பார்த்தா எவனுமே இல்ல. ஐ திங்க் அது முன்னாடி வேணா இருந்திருக்கலாம். பட் இது மத்த ட்ரோஃபிஸ் மட்டும் ஓகே. லமீன் யமால் வந்துட்டு நிறைய கேம்ல இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தாரு. பட் அவன் நம்பர்ஸ் வந்து டசன்ட் ஜஸ்டிஃபை. இன்னும் நிறைய நம்பர்ஸ் வரணும் தான். அந்த விங்கர் பொசிஷன்ல இருக்கும்போது டெஃபினட்டா ரைட் விங் கம்பேர் பண்ணா நீ சாலா இருக்கான் இன்கிரெடிபிள் நம்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றப்ப நீ வந்து லமீன் யமால் எப்படி ஏன்னா வந்து அவங்களாம் வந்து லாலிகா தான் வின் பண்ணாங்க. நீங்க பிரீமியர் லீக் அப்படி பார்த்தா டிரா பண்ண அதுலயே வந்து சாலா தான் பெட்டர் ஆஃப்கோர்ஸ். ஸோ நீங்க வந்து அந்த நம்பர்ஸ்
கம்பேர் பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் லமின் யமால். பட் ஐ திங்க் இன்னும் பெட்டர் சீசன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாரு. அப்போ வந்து ஒரு டெஃபினெட்லி டிசர்வ்டு அன்டிஸ்பியூட்டடா போறதான் பெட்டர். இப்ப டெம்பலேக்கு பெருசா யாரும் தப்பு இவரெல்லாம் வின் பண்ணிடக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு சொல்றதுக்குலாம் யாரும் இல்ல. அந்த மாதிரி லமின் யமால் வின் பண்றப்பதான் நானும் விரும்புறேன். டேய், ஏற்கனவே 18 இயர் ஓல்ட் செகண்ட் முடிச்சதே பயங்கரம்டா. நம்ம என்னமோ ஒரு ஒரு கொலை குத்தங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம். ஒரு 18 வயசு பையன் செகண்ட் முடிச்சிருக்காங்க. ஒரு இதுவே யாரும் எடுத்து பாராட்ட மாட்டேங்கிறாங்கிறது எனக்கு தோணுது. ஏன் அவன் ஃபர்ஸ்ட் முடிக்கலன்னு தான் கேட்டுக்கிட்டு அவன் மேல பிரஷர் போட்டுட்டு இருக்காங்க. ஆபீஸ்ல நைட் டியூட்டி வச்சுட்டாங்க மாமா. என்னதான் நைட் டியூட்டியா இருந்தாலும் சாயந்தரம் 5 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும்ல. பட் மத்த அவார்ட்ஸுக்கு போவோம். கோப்பா லமீன் யமாலை தவிர வேற யாராச்சும் வாய்ப்பு இருந்துச்சா? ஆக்சுவலா வந்துட்டு அதான் அந்த லிஸ்ட் தான் ஒரே நிமிஷம் தேடிட்டு இருக்கேன். கோப்பால லமீன் வந்துட்டு யமால், I டூவே, feel ஜாவ் நெவஸ், எஸ்டிவாவ், இல்டிஸ், ஹியூசன், குபார்சி, ராட்ரிகோ, புவாடி அண்ட் லூயிஸ் கெலி இதான் டாப் 10 இருந்துச்சு. ஆமா. சோ இது ஆக்சுவலா ஒரு நல்ல லிஸ்ட் தான். ஐ ஃபீல் எம்மால் தவிர வேற யாருமே வந்துட்டு டிசர்வ்டுலாம் சொல்ல முடியாது. மத்ததெல்லாம் ஓகே தான். லைக் இல்டிஸ்லாம் பிரேக் அவுட் சீசன். ஸ்கெல்லியும் வந்துட்டு ஓகே ஒரு டீசன்ட் சீசன். தூவே எல்லாம் ஐ மீன் டெஃபினட்டா வின்னர் அளவுக்கு சொல்ல முடியாது. பட் ஐ மீன் அன்டவுட் அதுவும் செகண்ட் இயர் பேக் டு பேக் வின் பண்ணிருக்காங்க. ஸோ தட் இஸ் அ ஹியூஜ் விக்டரி ஃபார் ஹிம். அதுக்கப்புறமா வந்து நம்மளோட கோப்பா ட்ரோபி ஓகே. மென்ஸ் கோச் ஆஃப் தி இயர் அஃப்கோர்ஸ் நம்ம பிஎஸ்சியோட லூயி என்ரிகே. சரியான குவார்டர் ஜெயிச்சிட்டாங்கல்ல அவங்க வந்து லீகு, அவங்களோட கப்பு, சூப்பர் கப்பு, அப்புறமா இதுவும் ஜெயிச்சாங்க சாம்பியன்ஸ் லீக். ஸோ அஃப்கோர்ஸ் லூயி என்ரிகே அன்டவுட்டடு. அதுக்கப்புறமா யாஷின் ட்ரோபின்றது வந்துட்டு பெஸ்ட் கோல் கீப்பர். அது யார் ஜெயிச்சார் தெரியுமா? அதுவும் டானருமா தான். அதுல ஒன்னும் டவுட் இருக்க மாதிரி இது இல்ல. ஐ திங்க் அதுலயும் நீ மத்த அவார்ட்ஸ் நீ எதுவுமே வந்துட்டு இது சொல்ல முடியாது. என்ன சொல்றது, கிளப் ஆஃப் தி இயர் மென்ஸ் வந்து மறுபடியும் பிஎஸ்சிக்கு தான் வந்துச்சு. நீ இது வந்து என்ன சொல்றது, நீ ஜஸ்ட் cannot dispute all the other awards. நீ எதுவுமே பேச முடியாது பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். இப்ப கரெக்ட் தான். அதான் நீ கிளப் ஆஃப் தி இயர் பிஎஸ்சி மேக் சென்ஸ். இப்ப திடீர்னு வந்து இப்ப அதுதான் இப்ப தெரியல. இப்ப திடீர்னு ஒரு கிளப் வந்து இப்ப செல்சியோட இந்த 15 கோல்ஸ் ரெக்கார்ட் வச்சிருந்தாங்க. ஆனா எதுவுமே ஜெயிக்கல அந்த சீசன்னா. அப்ப அந்த கிளப் நீ சொல்லுவியா?